எனக்கு இவங்க அந்த கானா கிங்குன்னு வந்து இவங்க அந்த கவலைப்படாதே சகோதராய் அது விதவிதமாக சொல்ல இதை வச்சு அவங்க கானா கிங்குன்னு வைக்கிறாங்க. என்ன பேசிக்கலாக பண்ண அது ஒரு சுச்சுவேஷன் சாங் தான் அது. ம் ம் எல்லா இசையமைப்பாளர்களும் இந்த மாதிரியான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. இருக்குங்க. அப்போ நீங்கள் சிங்காரி சாருக்கு என்ன சொல்லுவீங்க? ம் ஓ நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு நான் விட்டெறிஞ்ச சொல்லிய பாலு சார் பண்ண ஒரு நார்மல் 6/8 சாங் தான் அது. சாங் தான் அது. ஆமாம் ஆமாம். கவலைப்படாதே சகோதரா எங்கள் அம்மாக்கார் என்னென்னா லிரிக்ஸ் ரீஃபைண்ட் ஆச்சு. ம் ம் லிரிக்ஸ் வந்து எல்லாரும் உள்வாங்கிற மாதிரி அவன் ரொம்ப சிம்பிளாக சிம்பிளா இருந்துச்சு. தமிழை கொண்டு போனான். ஐரமுத்தியும் அப்படி தானங்க பண்ணாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அட நீ செத்தா கருவாடு மீ செத்தா குருடு கண்ணதாசன் சொன்னதுங்க பசு இருந்தாலும் செத்தாலும் பாலாகும் தோலாம் நான் கண்டு சொன்னது அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் ஆயுள் வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க அண்ணாமலை நான் கொடுப்பதெல்லாம் அன்பு வளர்க்கும் மாட்டு பாலுங்க அன்னை வாரி கொடுத்தது தாய்ப்பால் என்னை வாழ வைக்குது. இப்போ தான் ரஜினி ஸ்க்ரீனை பார்த்தா ஃபஸ்ட்டு பாட ஆரம்பித்தார். அதாவது ரஜினி என்ற ஆளுமையை வந்து இன்னும் லார்ஜர் தேன் த லைஃபாக காமிச்சது தேவா சார். நான் இன்னும் சொல்கிறேங்க, என்ன வேணால் யார் வேணால் பண்ணிக்கிட்டோம். அண்ணாமலை, பாஷா, அருணாச்சலம் இந்த 3 இன்ட்ரோ சாங் ஈக்குவலாக இன்னும் ஒரு சாங் கூட வரல ரஜினி. ட்ரூ ட்ரூ. அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடி சரி முரட்டுக்காலை மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் ம் ம் அவ்வளோதான். பொதுவாக விமர்சனம் அது ஒரு ஜானர் செட் ஆகிடுச்சு ரஜினிக்கு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆமாம் பெருசாக படங்கள் அது அந்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் அண்ணாமலை அண்ட் பாட்ஷா ராகமா கேத்தட்டு வந்து மியூசிக்கலி ரொம்ப ஒரு பிரில்லியன்ஸான சாங்கு ம் ம் ரஜினி இன்ட்ரோக்கு. ம் ஆனால் ப்ராப்பராக ரஜினியோட இன்ட்ரோ சாங்குன்னே வந்தது வந்து இதில் தான் ஆரம்பிச்சது. ஆமாம். இதுக்கு அண்ணாமலைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எந்த சாங்கும் அவருக்கு அந்த மாதிரி அமையலை.